வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டபுள் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கிளாத் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு சாரியில் என்ன கலர் வருதோ அந்த மாதிரி நேராக பயாஸில் அந்த மாதிரி கிராஸில் வெட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு நெக் ஷேப் நீட்டாக அழகாக வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கிராஸாக வெட்டிக்கங்க. உங்களுக்கு நான் நெக்குக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வெட்டிங்க. ப்ளஸ் நீங்கள் கைக்கு வைக்கிறதாலும் அந்தளவுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வெட்டிங்க. எனக்கு வந்து நெக்குக்கு மட்டும் தான் எடுத்துக்க உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பிளுக்காக காமிக்கிறேன். நீங்கள் வந்து இதே மெத்தடை வந்து நீங்கள் ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் போட்டுக்குங்க. தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி புதுசாக நம்ம வந்து இன்னுமே நிறைய ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது மாதிரி நம்ம வந்து பைப்பிங் அடிக்கிறதுக்கு இந்த குதிரை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். மாற்றிக்குங்க. ஏன்னா டபுள் பைப்பிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் நம்ம குதிரைனா யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தனித்தனியாக பைப்பிங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு. உங்களுக்கு வந்து ஸ்லீவுக்கும் கைக்கும் நெக்குக்கும் வேணும்னா ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து கைக்கு மட்டும் கழுத்துக்கு மட்டும் தரதுனால நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நார்மல் சிம்பிளாக நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி டீசெண்டாக அவங்க டீசெண்ட்டு அப்படின்னா நார்மலாக வந்து ஓரளவுக்கு சிம்பிளாக போகிறவங்க வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப நாளைக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த மாதிரி 1 by 1 வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் எந்த பக்கம் வெளியே வரும்ன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் வெளியவும் எல்லோ உள்ளேயும் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். அழகாக நீட்டாக ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளாக டீசெண்டாக போகிறவங்க இந்த மாதிரி ஒரு ஏஜ் கொஞ்சம் ஏஜ் இருக்கிறவங்களும் போகிறாங்க. பட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒரு ராயலாக இருக்கும். டிசைன்லாம் வந்து நம்ம வேறு இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க. நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம நெக் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் அட்டாச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ரவுண்ட் நெக், யூ நெக் இந்த மாதிரின்னு சொல்லிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி எந்த மாதிரி வைக்கிறேன்னு பார்த்துக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பட் டபுள் பைப்பிங் அடிக்கிறது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த மாதிரி அடிக்கணும், கொஞ்சம் லூஸ் தரணும். ஃபேப்ரிக் வந்து கண்டிப்பாக அந்த வந்து கார்னர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த வந்து லைட்டாக இன்னும் நம்ம அந்த ஷேப் எடுத்து கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் லூஸ் பண்ணி அடிக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் அந்த ரவுண்டு அந்த ஷேப் வந்து நீட்டாக அழகாக வரும். சரிங்களா? அது மட்டும் எப்போ மறந்துடாதீங்க. நீங்கள் எது எடுத்தாலும் எந்த ஸ்டிச் பண்ணாலும் சரி. இப்போது இந்த நெக்கில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு சைடில் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப இழுத்துடும். இந்த ரவுண்ட் ஷேப் நீட்டாக வராது. ஸோ அந்த தப்பெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். மெயின் கிளாத் இந்த மாதிரி நம்ம எப்பவும் போல் அடிச்சுக்கலாம். என்னடா லைனிங் வேறு கலரு, இந்த கலரு மெயின் ஃபேப்ரிக் வேலைக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம நிறைய டைம் சொல்கிறது தான், நம்ம வந்து ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுவோம் லைனிங். இது வந்து நம்ம உங்களுக்காக ட்ரையலுக்காக நம்ம பண்ணுறது. இது கஸ்டமருக்காக கிடையாதுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கஸ்டமருக்கு பண்ணும்போது கண்டிப்பாக சேம் லைனிங் தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி அடிச்சுக்கங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் எப்படி நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். பட் புதுசாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. சிங்கிள் பைப்பிங் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி டபுள் பைப்பிங் வைக்கும்போது கஸ்டமருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் சிங்கிள் பைப்பிங் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு 300 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஒரு 400 rupees நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு 400 ரூபா கேரண்டி நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் நீங்கள் வாங்கலாம். நான் மோஸ்ட்டாக 400 ரூபா தான் வாங்குவேன் ஒரு ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணால். ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கங்க, அது ரொம்ப முக்கியம்.